ஒரு நலம் விரும்பியா உங்ககிட்ட வந்து நான் இப்போ பேசுகிறேன். எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களை பற்றி ஒன்றா குறை சொல்கிறேன், இல்லைன்னா ஆம்பளைங்களை பற்றி குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நான் சொல்லக்கூடியது வந்து நான் நல்லா மென்ஷன் பண்ணுறேன். நல்ல குடும்பத்தில் புருஷனை பொண்டாட்டி பார்த்துக்கிட்டாலும் சரி, பொண்டாட்டி புருஷனை பார்த்துக்கிட்டு ஒத்துமையாக வாழ்கிற குடும்பத்தை நான் பேசவே இல்லை. புருஷனை விட்டு பொண்டாட்டி, பொண்டாட்டி விட்டு புருஷனை, பொண்டாட்டி வீட்டில் வச்சுக்கிட்டே இன்னொரு கள்ள தொடர்பான புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்னொரு புருஷன்கிட்ட பழகிற மனைவிமார்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு, சரிங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேராவது இந்த வீடியோ பார்த்துருந்துவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். பெண்களே, உங்ககிட்ட நான் நல்லா பொறுமையாக பாசமாக அன்போடு சொல்கிறேன். ஒரு புருஷனை விட்டுட்டு, தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தவங்கிட்ட வந்து அன்பு பாசம் கிடைக்குது, அவன் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான், அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறான், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமாசாமி போட்டு தலையாட்டுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அவ்வளோதான், தஞ்சாவூர் பொம்மையாக்கி உங்களை குறை வச்சிருவான். அவனோட தேவைகளுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நீங்கள் எப்படி முயலுக்கு 3 கால் கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவான், 4 காலில் வந்து 3 கால் சொன்னாலும் ஆமாம் அப்படின்பான். அதே அவனோட தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி உட்கார வச்சிருவான். அதுக்கு மீறினீங்கன்னா நீங்கள் புருஷன்கிட்டையும் போக முடியாது, இவங்ககிட்டையும் வாழ முடியாது, அடுத்தவனையும் தேடி போக முடியாது. அப்புறம் உங்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கை தான், சரிங்களா? அதனால் அதே மாதிரி தான் மனைவியை ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணோட போய் கள்ளத்தனமாக பழகிற ஆண்களுக்கும் சரி, உங்களோட மனைவி நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், நீங்கள் ஒரு வாரம் காசு கொடுத்து அடுத்த வாரம் காசு இல்லைன்னு சொன்னால் கூட கடனோட வாங்கியாவது வீட்டை குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்துடுவான், சரிங்களா? அதுவே நீங்கள் பொண்டாட்டி விட்டு இன்னொரு பெண் கூட போய் சந்தோஷமாக இருக்கணும், மனசு நம்ம பொண்டாட்டி நம்மளை நிம்மதியாக வச்சுக்க மாட்டேங்கிறா, சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது எங்கே கொண்டு எப்படின்னு தெரியுங்களா? உங்கள் ஜோப்பில் காசு இருக்க வரைக்கும் தான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, அடுத்தவனோட பொண்டாட்டி நீங்கள் அன்பா பேசுகிறா, ஐயோ அவளை மாதிரி நம்ம பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் படுகொலையில் விழுந்துருவீங்க. உங்கள் ஜோப்பில் காசு தீர வரைக்கும் தான் உங்களை வந்து அத்தான் பொத்தான் மாமா மச்சான் எல்லாம் சொல்லுவான். அப்படியே காசு முடிஞ்சு போச்சுன்னா உங்களை நீ யார் அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி உங்களை விட ஒரு பெஸ்ட்டான பணக்கார அவளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு ஆம்பளை கிடைச்சா உங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு போகிறக்கு 1 நிமிஷம் ஆகாது. அதனால் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற மனைவியை புரிஞ்சு நடந்துக்குங்க, கணவர்களை புரிஞ்சு நடந்துக்குங்க. சின்ன சின்ன தவறுகள் செய்யதான் வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். அதையெல்லாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம நீங்க பாதுகாத்துக்கலாம். உங்க மனசை அலைபாய விடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கீங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உங்ககிட்ட இல்லாத அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது வந்து நீங்க தேடாதீங்க. உங்ககிட்டயே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு. உங்க புருஷன்கிட்டயும் உங்க மனைவி கிட்டே இருக்கு. அதையும் வந்து உங்களுக்குள்ள தேடுங்க. அடுத்தவங்க வீட்டுல தேடாதீங்க, தப்பு.